இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பரதநாட்டியம் டூ மோகினி ஆட்டம். இது 2 பார்ட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. வாங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதைய அப்படியே ஒன் லைன்ல பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்போ இவர் தன்னோட அப்பாவோட அஸ்தியை கரைக்கிறதுக்காண்டி ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பாரு. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போகிறப்ப தான் அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கப்ப தான் பையன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. தான் வேலை பார்த்த இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்ச மாதிரியும் அவங்க அந்த மாதிரி இந்த ஊரில் இருக்காங்கங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாரு தான் அப்பா அந்த தன்னோட உடம்பு சரியில்லாத நேரத்தில். தன்னுடைய அப்பாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன செய்வார்னா அந்த அம்மாவை தேடி போவார். தான் அப்பா கொடுத்த அட்ரஸை தேடி அந்த அம்மாவை கண்டுபிடிச்சி அங்கே போயிடுவார். போனதுக்கப்புறம் நான் அந்த இவரோட பையன் சொல்கிறப்ப அப்படியா அப்படிங்கிறப்ப தான் அப்பாவோட ஃபோட்டோவை காட்டுவார். சரி நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லி சொல்லி உள்ளே கூப்பிட்டு போவாங்க. உள்ளே கூப்பிட்டு போய் அந்த அம்மா அவனை உட்கார வச்சுருப்பாங்க. கொஞ்சம் இருங்க நான் போய் உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு டீ காஃபி குடிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஷாக் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் அப்பா அந்த அம்மாவோட கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவே அங்கே இருக்கும். இப்போ அந்த குழந்தை பிறந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கதவை திறந்து ஒரு பையன் வந்து உள்ளே நிற்பான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட கூட பிறந்த தம்பி மாதிரியே இருப்பான். இந்த பையனை பார்க்க தன்னோட கூட பிறந்த தம்பி மாதிரி இருப்பான். ஒரே மாதிரி எப்படி தம்பின்னு சொல்லி அவனுக்கே டவுட்டாக இருக்கும். வேறு வழி இல்லாமல் இவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போவான். போனதுக்கப்புறம் தான் தெரியும் தான் குடும்பத்தில் இவங்க சொல்கிறப்ப இவங்களுக்கே ஷாக்காக இருக்கும். ஏன்னா அங்கே இந்த பையன் மாதிரி இன்னொரு பையன் இருப்பான். தான் அப்பாவை அங்கே போய் அவங்க ஐசியூவில் இருக்கனால இவங்க இந்த ஃபேமிலி வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க அப்பா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. வீட்டில் இருக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக இருக்கிறப்ப அவர் தலையில் தேங்காய் விழுந்து மண்டையை போட்டுருவார். இங்கே தன்னோட அப்பா இறந்ததுக்கப்புறம் அவரோட இறுதி இறுதி சடங்குலாம் நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அவருக்கு 2வது ஃபேமிலி இருந்து தெரிஞ்சிருக்கும். ஊருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ இவங்களோட முதல் ஃபேமிலியான நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான் இவருக்குரிய சடங்குகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்க மேல் வீட்டில் இருந்து அந்த 2வது ஃபேமிலி இவங்க அப்பாவுக்கு நடக்கக்கூடிய சடங்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க மேலே இருந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்டோட இறுதி சடங்குகளை நம்மளால் கலந்துக்க முடியலையேங்கிற அந்த இதில் இப்போ ஹீரோ என்ன செய்வார்னா வேறு வழி இல்லாமல் என்னதான் இருந்தாலும் அவன் தன்னோட தம்பிங்கிறனால அவனையும் வர சொல்லி இறுதி சடங்குகளை கலந்துக்க வைப்பார். தான் அம்மாட்ட எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் கீழே வர வச்சு இறுதி சடங்கை அந்த இறுதிச் சடங்குல பார்த்தீங்கன்னா, அந்த 2வது ஃபேமிலியில் உள்ள அந்த பையனையும் சேர்த்துக்கிடுவாரு. அப்போ தான் ஊரில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாதிரி இவருக்கு 2வது ஒய்ஃப் இருக்குது. அதுலேயும் ஒரு பையனும் ஒரே மாதிரி இருக்காங்கிற விஷயம் தெரியும். ஸோ அங்கே கதையை முடிச்சு இப்போ இங்கே கதையை ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோ குளத்துல குளிச்சுட்டு இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஐயர்கிட்ட அரிசி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா தன்னோட அப்பாவுக்கான காரியத்தை அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு. காரியம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தன்னோட அப்பாவோட அஸ்தி அங்கே கரைக்கணும். இப்போ இந்த அஸ்தியை கரைக்கலாமான்னு சொல்லி தான் குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் கேட்குறப்ப தான் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு தன்னோட அப்பா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வரும். தன்னுடைய 2வது ஃபேமிலியை எப்படியா செட்டில் பண்ணி கொடுத்துட்றா, அவங்களுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து அவங்கள வாழ வச்சிருக்கு. நான் இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு சரியாக காசு மட்டும் கொடுத்தேன், அவங்க போயிட்டு வரல. நான் போனதுக்கப்புறம் அவங்க நல்லபடியாக வாழணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்துருன்னு சொல்லி தான் அப்பா சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுக்காக ஹீரோ வந்து அந்த ஊருக்கே போய் அவங்களுக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து அங்கேயே அவங்கள செட்டில் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்காரங்களுக்கும் தான் அப்பாவுக்கு 2 ஃபேமிலி இருக்குங்கிற விஷயத்தை தெரியாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அங்கே ஒரு 2 பையங்க ட்வின்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ட்வின்ஸில் அவங்க 2 பேருமே ஒரே இதில் பிறந்தனாலும் அவங்க 2 பேர்த்தையும் வெளியே காட்டாமல் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு வழியாக அந்த 2வது ஒய்ஃபுக்கு அவங்க உள்ள ஃபேமிலியை செட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு. வீடு செட் பண்ணி கொடுத்துட்டு அங்கே தங்கியிருப்பாங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு அவங்க எல்லாரும் அங்கே உள்ள கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே வந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாரும் ஃபேமிலியோடு அங்கே கோயிலுக்கு போயிருப்பாங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல அங்கே பூஜை பண்ணுறவன் நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயிரும். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கும். ஏங்கிறத பின்னாடி சொல்கிறேன். இப்படியே போய்கிற டயத்தில் தான் திடீர்னு வராரு நம்ம கோவிந்த் மாமா. இவர் தான் இந்த கதையோட திருப்புமே. இப்போ கோவிந்த் மாமா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக ஒரு ஆம்புலன்ஸை துரத்திக்கிட்டே போய் ஒரு ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்காரு. கோவிந்த் எங்கே போகிறாருன்னா அங்கே உள்ள தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க போய்கிட்டு இருக்காரு. இப்போ கோவிந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம இந்த கோயில் விஷயத்தில் சொன்ன ப்ராட் விஷயத்தெல்லாம் ஒரு ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு 1.5 கோடி ரூபா கிட்ட ரூபா கொடுக்குன்னு சொல்கிறப்ப டேய் அவ்வளோ ரூபாய்க்கு நாங்கள் எங்கடா போவோம்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. கோவிந்தன் உங்களால் முடிஞ்ச பணத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள், நானும் பணத்தை ரெடி பண்ணுறேன், நானும் போய் பரதனோட ஃபேமிலியை பார்க்குறேன்னு சொல்கிறாரு. ஹீரோட அப்பா பேர் தான் பரதன். நம்ம கோவிந்தன் எப்படிப்பட்ட ஆள்னா காசு விஷயத்தில் பெரிய கஞ்சன். ஏன்னா கரெக்டாக கணக்கு பார்க்குறவன். ஆல்ரெடி இவன் ஒரு பொண்ணை ஃபாரினுக்கு அனுப்பி வச்சிருக்கான் ஒரு ஏஜென்சி மூலமாக. அவங்க அப்பா வந்து என் பொண்ணு ஃபாரின் ஃபோனில் வந்து இன்ன வரைக்கும் ஃபோன் பண்ணல, அவள் என்ன ஆனான்னு சொல்லி என் கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்கிறப்ப நம்ம கோவிந்தன் ரொம்ப ரப்பாக அவன்கிட்ட போய் போடா அப்படின்றான். உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கூடான்னு சொல்கிறப்ப இப்போ கோவிந்தன் தன்னோட அக்கா பையனான அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி கடை ஓப்பன் பண்ணுமாமா, கொஞ்சம் காசு கொடுங்கன்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுறான், நான் உனக்கு அமௌண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லி கோவிந்தன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகணுன்னு சொல்கிறப்ப எனக்கு வண்டி வேணுமாமா அப்படிங்கிறப்ப சரி என்னை வந்து இறக்கி விட்டுட்டு நீ வண்டி எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு கோவிந்தன் வந்து அங்கேருந்து கிளம்புவான். தன்னோட ஃப்ரெண்டு வீடான பரதன் வீடு, அதாவது தன்னோட ஹீரோட அப்பா வீடை பார்க்க வந்திருப்பான்.
அங்கே வந்துடுவான். இப்போ நம்ம அந்த பையனையும் போக சொல்லுவான், அக்கா பையனையும். இப்போ நம்ம கோவிந்தன் உள்ள வீட்டுக்குள்ளே வந்துடுவார். வீட்டுக்குள்ள வந்துட்டு பரதன் ஃபோட்டோ பார்த்துட்டு, என்னால் அவன் இறந்த விஷயம் தெரியாது, நான் இப்போ எனக்கு தெரியும், அதனால் இப்போ தான் வந்தேன்னு சொல்லி அந்த 2வது ஒய்ஃபான ருக்மணி அம்மா, அவங்க பேர் வந்து ருக்மணி அம்மாட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இப்போ கோவிந்தன் என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி நானும் பரதனும் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பழக்கம். பரதன் அண்ணன் விஏஓ ஆஃபீஸில் வேலை பார்க்குறப்ப எங்களுக்கு காசு பத்தாத டயத்தில் நானும் ரெவன்யூ ஆளுகளெல்லாம் கரெக்ட் பண்ணி ஒரு கோயிலை கட்டி எங்களுக்கு வர வேண்டிய லஞ்ச பணத்தெல்லாம் அந்த கோயிலில் உள்ள உண்டியலில் போட்டுருன்னு சொல்கிறப்ப, எந்த கோயில்? இந்த ஆரியங்காவு கோயில், அந்த நீங்கள் இப்போ சாமி கும்பிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த கோயில் தான். அந்த கோயிலில் தான் இந்த மாதிரி நாங்கள் வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நாங்களோட காசு பத்தாத காரணத்தினால அப்படின்னு சொல்லியிருப்பான் கோவிந்தன். இப்போ கோவிந்தன் என்ன செய்வான், ஹீரோவோட அம்மாவை பார்ப்பான். அம்மாவை பார்க்குறப்ப எங்கேயோ பார்த்த மாதிரி கோவிந்தனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். பட் இருந்தாலும் அதை விட்டுட்டு அந்த கதையை பேச ஆரம்பிச்சிடும். நாங்கள் இந்த பண்ண தப்பை மறைக்க இந்த கோயிலை கட்டி தான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி இந்த கோயிலில் உள்ள ஆஃபீஸர் வந்து இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான், இதை வெளியே சொன்னால் பிரச்சனை ஆயிரும். அதுக்காக என்னென்னா, இறந்து போன பரதானன் தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லி அவர் மேலே பழியை போட்டு முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு இந்த பிரச்சனையை சரி கட்டுன்னு சொல்கிறப்ப குடும்பத்தில் உள்ளவங்க ஒத்துக்க மாட்டேங்காங்க. நாங்கள் எதுக்கு பணம் கொடுக்கணும், இறந்து போனவர் மேலே எதுக்கு பொய்யான பதில் சொல்லணும், பழியை போடணும் அப்படின்னு. டேய் உட்காரான்னு சொல்லி கோவிந்தன் இப்போ தான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கோயிலை கட்டுறதுக்கு உங்கள் அப்பா பரதன் ஒரு பொய்யான கதையை உருவாக்குனார். ராமர் இலங்கைக்கு போகிறப்ப இந்த ஊர் வழியாக வர்றப்ப அவர் வழி தெரியாமல் நின்றுக்கிருந்தப்ப, அவர் வழி தெரியாமல் நின்று 2வது பசியால் இருந்தப்ப அங்கேருந்து ஒரு அம்மாட்ட கொஞ்சம் கொஞ்சம் கடலைப்பருப்புகளும் கொஞ்சம் அதாவது மோரும் வாங்கி குடிச்சிட்டு அவரோட பசி ஆற்றுனால அவர் அங்கேருந்து எங்கே போகணுன்னு அந்த அம்மாட்ட கேட்டு வழி அந்த அம்மா சொன்னனால தனக்கு பசி ஆற்றின தன்னோட அம்மாவுக்கு ஒரு வீடை அவர் கொடுத்துட்டு போனார். அந்த வீடை தான் பிற்காலத்தில் அந்த கோயிலாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணி இப்போ அதில் குழப்பம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த கோயிலை பெருசாக்கி தான் இப்போ நாங்கள் அதில் வசூல் பண்ணி எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த டயத்தில் தான் இந்த விஷயத்தை எல்லாத்துலேயுமே அந்த ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிட்டான். இந்த ஆஃபீஸர் வேறு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் ஊர்க்காரங்கெல்லாம் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்று இந்த பொய்யை நம்ம உங்கள் அப்பா மேலே போட்டுறணும், இல்லைன்னா அவர் சம்மந்தப்பட்ட நீங்கள் எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த விஷயத்துலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம், கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு கோவிந்த் அங்கேருந்து கிளம்பிடுவான். இப்போ வீட்டில் உள்ள எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, எதுக்கு நம்ம இறந்து போனவர் மேலே பழிய போடணும், இவன் சொல்கிறான் நம்ப வேண்டாம்னு சொல்கிறப்ப இப்போ கோவிந்தன் ருக்மணி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான். அதாவது வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு என்னம்மா ரூபா ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ கோவிந்தனோட ஃப்ரெண்டுகளும் கொஞ்சம் ரூபாய்களை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. மிச்ச பணத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறப்ப, இந்த மாதிரி நான் பரதன் வீட்டில் பேசியிருக்கேன், அவங்க ரூபா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோ அந்த கோயிலுக்கு கிளம்பி போவார். நம்ம ஹீரோ அங்கே கோயிலுக்கு கிளம்பி போய் அங்கே உள்ள பரிகாரங்கள் அவங்க கூட நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். இதை ஒரு ஐயர் பார்த்துருவார். என்னடா இங்கே பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோவுக்கு கோவிந்தன் அங்கே வந்துடுவார். இந்த மாதிரி இந்த உண்டியில் தான் நானும் உங்கள் அப்பாவும் நிறையா பணத்தை அதில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், என்ன உங்கள் வீட்டில் பேசிட்டிங்களா வச்சுட்டிங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பார். இல்லை நாங்கள் பேசிட்டு சொல்கிறோம்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருப்பார். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஒருத்தன் பொண்ணை ஃபாரின் அனுப்பி விட்டு பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் வேறு வந்துடுவான். அவன் வேறு வந்து கோவிந்தன் பிரச்சனை பண்ணிடுவான். இந்த டயத்தில் நம்ம ஹீரோ இந்த கோயிலை ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ தான் ஒரு விஷயம் தெரியும். அந்த கோயிலில் உள்ள ஒரு அம்மன் சிலை வந்து தன்னுடைய அம்மாவோட ரெஃபரன்ஸ்லேயே அவங்க அப்பா அந்த டயத்தில் பண்ணி வச்சுருப்பார். இது யாருக்குமே தெரியாது. இப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து தான் அம்மாட்ட காட்டுறப்ப தான் தெரியும், தான் அப்பா அப்போவே தான் முதல் ஒய்ஃப் மாதிரியே தான் அந்த கோயிலோட அம்மன் சிலையை வடிவமைச்சு வச்சுருப்பாரு. இது பெரிய ஷாக்காக இருக்கும். ஆக மொத்தம் கோவிந்தன் சொன்ன கதை எல்லாம் உண்மை தான், சொன்ன எல்லா கதையுமே உண்மை. தான் அப்பா தான் இவ்வளோ விஷயத்தையும் இங்கே பண்ணியிருக்காருன்னு சொல்கிறப்ப இது வெளியே தெரிஞ்சால் பெரிய ஒரு பிரச்சனை ஆயிரும். அதனால தான் கோவிந்தன் தான் அம்மாவை முத பார்க்குறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகிருப்பான். 2வது அந்த ஐயரும் அந்த அம்மாவை பார்க்குறப்ப கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகிருப்பாங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க.